எனக்கு ஒரு 8 கிலோ கேக் ஆர்டர் தாங்க வந்திருந்தது. அந்த கேக் ஆர்டருக்கான ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் நீங்க வந்து பார்த்துட்ருக்கீங்க. முந்தின நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முட்டை, மைதா மாவு, அப்புறமா பவுடர் சுகர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்போ நமக்கு வந்து கேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சீக்கிரமா நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சிடலாம். என்கிட்ட ஆர்டர் பண்ண கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, 4 கேஜில ரெட் வெல்வெட் கேக்கும், 4 கேஜில ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து 3 டயர் கேக்கு. அந்த கேக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன். அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் வந்து இந்த கேக் நான் குடுக்கணும். கேக்கோட ஸ்பஞ்சஸ் எல்லாமே முன்னாடி நாள் நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, அடுத்த நாள் காலையில ஐசிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கேக்கும் வந்து நல்லா செட் ஆகி டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணது இந்த 4 கேஜி ரெட் வெல்வெட் கேக்கு. அடுத்ததா ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு, 3 டயர்ல பார்பி கேக்கு. இதில வந்து ஸ்டென்சில் ஒர்க் எல்லாமே குடுத்துருந்தேன். நம்ம ப்ரௌனீஸ் வந்து ஆர்டர்ஸ் எடுத்துட்டுருக்கோம். உங்களுக்கும் என்னோட டார்க் சாக்லேட் ப்ரௌனீஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஃப்ரீ ஷிப்பிங்கில ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.